ஆக்சுவலி நான் வந்து திடீர்னு ஒரு பிளான் பண்ணேன். இந்த ஒருத்தி இருக்கால, அவளுக்காக வந்து ரொம்ப நாளாக ஒரு பிளேஸ்க்கு போகணும்னு பிளான் பண்ணி ஃப்ளாப் பண்ணிட்டோம். ஆக்சுவலி வேறு இடம் போகிறோம். ஆனால் இன்றைக்கி அவள் சொன்ன மாதிரி ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சோலோ ட்ரிப் 2 பேரும் ரொம்ப கொஞ்சம் லாங் ட்ரைவ். ஸோ எஸ், இது என்னோட பர்த்டே சர்ப்ரைஸ். பர்த்டே, ஆமாம், அவளுக்கு பர்த்டே அன்றைக்கி போகலான்னு நினச்சேன். பட் அது கொஞ்சம் போயிடுச்சு. அதை நான் மறக்க மாட்டேன். எனக்கு புரியலை. அதனால ஸோ சண்டே பிளான் பண்ணலாம். ஸோ இது சண்டே பிளான் பண்ணுறோம். போகிற வழியில் அப்படியே ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு இல்லைனா காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னா நான் ஹார்லிக்ஸ் த்ரோட்டு பயங்கர டேமேஜில் இருக்குது. ஓகே, அதனால் நம்ம ஜாலியாக அங்கே போய் என்ஜாய் பண்ணுறோம். நீங்கள் வந்து பாருங்கள். ஹார்லிக்ஸ் இது வந்து சுக்கு காஃபிக்கு. ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி சுக்கு காஃபி. மஞ்சள் வரல, பாலில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மஞ்சள் தூள்லாம் இருக்குது. அது எனக்கு கோல்டு அணுகி சரியாக நல்லா இருக்கு. நம்ம ஊரில் சுக்கு காஃபி கருப்பு கலரில் இருக்கும், இல்லை காஃபி பொடி கலரில் இருக்கும். இது மஞ்சள் தூள். அவங்க ஹார்லிக்ஸ் குடிக்கிறாங்க. பாருங்க அவங்க எப்படி இருக்கு. ஓகே, நல்லா செம்ம நல்லா இருக்கு. எனக்கே தெரியல, நானே உனக்கு மட்டும் எப்படி தெரியும்? சோலோ ட்ரிப். காரில் எடுத்து கொண்டு போ. இன்னும் வந்து போற இடத்துக்கு வந்து ஒரு 12 மினிட்ஸ் இருக்கு. 10 கிலோமீட்டர்ஸ். ஆமா, 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ ரீச் ஆகுறதுக்கு. இதுதான் எங்க கார். ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் திருப்பி இன்னொரு வாட்டி சுத்தி காமிக்கிறா. சுத்தி ரெடி, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் தான் அந்த பிளேஸுக்கே போறேன். நீயும் ஃபர்ஸ்ட் டைம் தான்ல? இது போயிட்டோம்டா. நான் போயிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம். இங்க வந்து ஒரு டீ குடிக்க வந்தோம். டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்புறோம். ஏன்னா அங்கே கடை இருக்குமான்னு தெரில. ஸோ ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆமாம், பயங்கர இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஆளை பாரு. நல்லா பேசுறாலாம் பேச்சு. இந்த மாதிரிலாம் பப்ளிக்காக கலாய்க்க கூடாது. அவ்வளோதான். ஆமா, ஆக்சுவலாக இங்கே வந்து என்னன்னு தெரில, நல்லா தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். பட் எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ராவிலி விட வந்து இட்லி வைக்கணும். அது சாப்பிட்றோம். ஹார்லிக்ஸ் குடிச்சதை விட ஏன் ஹார்லிக்ஸ் கொள்ளுலி நல்லா பாருங்க. ஆனால் சூடு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. எனக்கு எப்படின்னா கொதிக்க குடிக்கணும். அப்படின்னா அந்த பேனருக்குள்ளே கை விட்டு தான் குவாரி பிடிக்கணும், இல்லைன்னா பிடிக்காது. ஆக்சுவலி சுகர் இவ்வளோ போட சொன்னான், ஹார்லிக்ஸ் இவ்வளோ போட சொன்னான். இவ்வளோ இருக்கிற பாலில் ஆத்துனா அப்புறம் எப்படி வரும்? இது வந்து சூப்பராக இருக்கணும் இல்லை? இது வந்து டெல்லியில் வரலைங்க, செமையாக இருக்கு. ஒயிட். அதனால நாங்கள் இனிமேல் அங்கே போய் ரீச் பண்ணிட்டு. இது மயிலாஞ்சியானா? மயிலாஞ்சி ஆச்சு இல்லையே, மயிலாஞ்சி பைத்தியம். மயிலாஞ்சி பரவாயில்லப்பா. பைபாஸ் ரோட்ல நடுவில் வந்து பூக்கு பதிலாக மயிலாஞ்சி வச்சிருக்காங்க. மயிலாஞ்சினா தமிழ் பீப்புள்ஸுக்கு தெரியாது. மருதாணி. விழியில் அடிபோடி அதுக்கப்புறம் தெரியாது. அதுல ஒரு லைன் வரும், ஒருத்தன் கன்று வாழும். ஆக்சுவலி வந்து நமக்கு சாங் எல்லாம் போட்டு ஒரு வைப் பண்ணி போலான்னு பார்த்தோம். அப்படிதான் போயிட்டு இருந்தோம். சாங் போட்டா யூடியூப்ல வந்து எனக்கு ஆப்பு வைப்பாங்க. அதனால வந்து சாங் போடாம வீடியோ எடுக்கிற வரைக்கும் சாங் போடாம போறோம்.
ஆனா இங்க எல்லாம் ஊர் பேர் வந்து மரக்க பக்கம் மடப்பக்கம் மாடாரா பக்கம் மடரப்பாக்கம் நெல்லூர். ஓ நெல்லூருக்கு எப்படி அனுப்பிருக்கு? நல்ல பின்ன ஆந்திரா கிட்ட வந்துட்டோம். இதெல்லாம் இங்கேயும் விஜயானோட ஒரு அந்த வழி போகும்ல, அதை வந்து நம்ம வீடியோ எடுத்துடலாம். ஓகே, அந்த நேம் வரும்ல. ஓகே, அரும்பாக்கமா? அரும்பாக்கம்ன்றது அங்கதான். அது அரும்பாக்கம், இது அறம்பாக்கம். அறம் அறம் செய்ய விரும்பு ஆர்வது சின்னம் ஈவது விளக்கேல் ஐயமிட்டு ஒன் இங்க ஒரு பலோட கடை இருக்கு. அங்க புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க போல இருக்கு அந்த டீ கடை. இது வந்து ரொம்ப பழசு. ஏய் லிச்சி 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 இல்லடி, அது பேரு ரம்புட்டான். லிச்சி வேற ரம்புட்டான் வேற ஸ்ரீ. ஏய் பைத்தியம், லிச்சி யார வேணாலும் கேளு யூடியூப்ல. ரம்புட்டானா லிச்சின்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லிச்சி லிச்சி லிச்சி. இன்னும் 9 minutes. லிச்சி வேற ரம்புட்டான் வேற. ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த இடத்துக்கு. போயிட்டு மொக்க வாங்கமோ அந்த சரி. நான் அவள்கிட்ட கேட்டேன், ஏய் சொல்லாத. ஆமா அங்க போனா ஒரு விஷயம் இருக்குமா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா நான் சர்ப்ரைஸ் ஆக மாட்டேன், அவ சர்ப்ரைஸ் ஆயிடும். அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ண கூட்டிட்டு போயிட்டு நான் மொக்க வாங்கிட்டு வர போறேன். ஸோ அந்த பிளேஸ் போயிட்டு என்னன்னு சொல்றேன். தெரிகிறதா? இன்னும் 6 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. 8-9 மார்னிங் 8-9க்கு ரீச் ஆகிடும். 8 minutes தான் இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் ரோடு வந்து பெரிய பெரிய வண்டிகள் போகுது. இது எவ்வளோ பெரிய வண்டி அப்பா! ஸ்ரீங்க நோக்கு அம்மா இந்த வந்துருக்கோம். கார் இருக்கு. ஓ ஃபுல்லாக அந்த மாதிரி தான் வண்டி போயிட்டு இருக்கு. ஸோ யா, அதனால் கொஞ்சம் ஸ்பீடெல்லாம் போக முடியாது, ஒரு அளவுக்கு போகலாம். அப்படி இருந்துமே அவள் 65 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கா. ஏன் அது தரான 1 கிலோமீட்டர் மேலே வந்தோம். எங்க எல்சாவே வந்து ரெடியூஸ் பண்ணி ஸ்பீடை கொஞ்சம் தயவு செய்து அசிங்கமா கேட்பேன். இந்த மாதிரி ஒரு சவுண்டை கொடுப்பா. என்னோட எல்சா வந்து அது மாதிரி ஒரு ஆளு ஸ்பீடா போனா பிடிக்காது. அசிங்கமா அசிங்கமா கேட்கறதுக்குள்ள ரெடியூஸ் பண்ணிட்டு அப்படின்னு. ஒரு மாதிரி நல்லா இருக்கு இல்ல? வெளியில நல்ல வெயில் இருக்கு, ஆனா உள்ள வந்து ஏசி போட்டதுனால அது ஒரு மாதிரி வெளியில மழை பெய்யறமா அந்த ஒரு ஃபீல் இருக்கு. பட் ஆனா வெயில், ஆனா வெளியில மழையும் இருந்துச்சுன்னா எவ்வளவு அழகா இருக்கும் ஸ்ரீ. நிஜமாவே வேற லெவல்ல இருக்குங்க, நிஜமாவே வேற லெவல்ல இருக்கு. அது மாதிரி ஒரு வீடியோ போடுறோம் கண்டிப்பா. நாங்க ரொம்ப நாளாவே பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது மழை டைம்ல கரூர் இங்க இருக்கு. இதான் கரூர் தெரியல, நல்ல போர்டு இருக்கே. அப்போ என்ன சொல்லிட்டு இருந்தோம், மழை டைம் வந்து வெளியில போயிட்டு இந்த மாதிரி டிராவல் பண்ணி போயிட்டு ஒரு வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடணும் அப்படின்னு நாங்க பிளான் பண்ணோம். பட் அது மட்டும் நடக்கவே மாட்டேங்குது. ஆக்சுவலா கேரளா போலாம், டைம் 2 மணி எங்க பாருங்க எப்படி அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா இப்ப 8 மணி தான் ஆகுது, எவ்வளவு வெயில்னு மட்டும் பாருங்க. பாருங்க 8 மணி தான் ஆகுது, பாருங்க 8-9 தான் ஆகுது மார்னிங். ஸோ எவ்வளோ வெயில்னு பாருங்க. மழை மட்டும் தான் சொல்லுவோமா, நாங்க வெயிலும் சொல்லுவோம். ஊர் பேருக்கா பார்த்தவங்க, ஊர் பேர் என்ன தெரியுமா? புடி. எதை பிடிக்கிறது தெரியல, யாரை பிடிக்கணுங்க பாரு. புடி யாரை பிடிக்கிறது எதை பிடிக்கிறது தெரியல. தெளிவா போய் தான் போடுங்க. புடிக்கு மேபி இங்க ஆந்திரால வந்து ஏதாச்சும் வேற ஏதாவது இருக்கலாம். பட் நமக்கு வந்து புடின்னா ஏதாச்சும் புடி அந்த மாதிரி தான். இங்க எழுத்தெல்லாம் ஜிலேபியை புட்டு புட்டு போட்ட மாதிரி இருக்குங்க. ஆமா எல்சா பாருங்க, ஃபில்டர் காஃபி இருந்திருக்கீங்க. எல்சா பாத்தீங்களா கொஞ்சம் ஸ்பீட் போறா. 89 வந்து 79 வந்திருக்கா. சொன்னக்கும் 80 வந்தா தான் அவ சொல்லுவான் இந்த மாதிரி. கம்மி பண்ணுது யூஸ் இது. இது வரங்கயா இது இங்க நடக்குது. ஐயோ வரணும்டா. எஸ் தூங்குறாங்க. அது இங்க இருந்து வரணும், அடுத்து தோல்ல அப்புறம் திரும்ப வரணும். இல்ல அறிவுல சாதம் எடுத்து கொண்டு போனோம். ஸ்ரீ சிட்டி. அது
எனக்கு தெரியல ஒரே டைம்ல நாங்க 2 பேருமே இது பண்ணோம். பாரு ஒருத்தன் வேட்டையை ஓடுறோம். கைஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். விஜயவாடா ஸ்ரீ காலாலஸ்தி இதெல்லாம் எங்க இருக்குன்னே தெரியல. ஆக்சுவலா கீழ் ரோடு. ஸோ யா ஊருக்குள்ள வந்துட்டோம்னு நினைக்கிறோம். நாங்கள் வர வேண்டிய பிளேஸ்க்கு வந்துட்டோம்னு நினைக்கிறோம். 2 minutes. ஆமாம், ஆக்சுவலி இது வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு ட்ரிப்பு தான். எனக்கு நேற்றுலேருந்து அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கிலேருந்து எனக்கு தெரியாது. அவன் வந்து இந்த ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோ, இந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு மட்டும்தான் எனக்கு சொன்னான். ஸோ ஏதோ நான் கேட்ட ஒரு எப்பவும் சொன்ன ஒரு பிளேஸு அப்படின்ட்டு தான் சொன்னான். அது இல்லாமல் 2 ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ 2 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் வந்துட்டு என்கிட்ட சூஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ அந்த இப்போ நம்ம போகிற பிளேஸ் வந்து எப்படின்னா நிறைய வாட்டி பிளான் பண்ணி போக முடியாமல் போனது கரெக்டாக. ஸோ இப்போ வந்துட்டு அந்த பிளேஸை தான் நான் சூஸ் பண்ணேன். பிகாஸ் நம்ம ஒரு விஷயத்த திரும்ப போகணுன்னு நினைக்கிறோம், அது திரும்ப இக்னோர் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற போது இது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். எப்போவுமே காத்திருக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க, காத்திருக்கிறதுக்கு அதோட சந்தோஷம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் மன வருத்தத்தில் இருந்து அந்த டைமு ஃபிஷ்ஷுப்பா ஃபிஷ்ஷு பரவாயில்லையே. எங்கள் பீச் பக்கத்தில் இருக்கான்னு தெரியலையே. இத்தனை ஃபிஷ் என்கிட்ட மோனு எவ்வளோ பெரிய மிம்மி. எல்லாருமே சந்தையில தான் இருக்காங்க. சூப்பர்ல சந்தை தான் செம்மையாக இருக்கு. பூக்கடை அது இதுன்னு ஆட்டோ ஸ்டாண்டு எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் நாங்கள் இப்போ போகிறோம். ஸோ நான் வண்டியில் ஏறினோடனே லொக்கேஷன் மேப் போடும்போது என்கிட்ட வந்து சூஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ அதனால் இப்போ அது என்ன பிளேஸ்ன்றது எனக்கு தெரியும். பட் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஸ்ரீ வந்து சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நான் சீரியஸாக ஸோ கைஸ் பக்கத்தில் வந்துட்டோம். எல்லாம் ஜிலேபியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்ட மாதிரி இருக்குது இந்த எழுத்தெல்லாம். இங்கிலீஷ்ல இருக்கிறதுனால ஐ திங்க் தெரியுது. வந்துட்டோம். ஆனா வந்து லெஃப்ட் எதுவும் கண்ணு எதிர்க்க தெரியல. என்ன டிராஃபிக் இது? இதுயா வந்துருது. நம்ம அவடலே வந்திருக்கேன். ஆமா, ஆக்சுவலி எனக்கு இப்போ ஒரு டவுட் வருது. அந்த பிளேஸை போட்டிங்களா அந்த லொக்கேஷனை போட்டிங்களா? அந்த லொக்கேஷன் தடானாலே போயிட்டே இருக்கும். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஒரு செகண்ட்ல அள்ளு விட்டுடுச்சு எனக்கு. ஏன்? தடா ஒயின் சாம்பார். ஐயோ கைஸ், நீங்கள் இந்த மாதிரி வண்டியிலலாம் நம்ம ஊர்லலாம் கொண்டு வருவாங்க சின்ன, ஐ மீன் 90s கிட்ஸுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நான்லாம் விரலில் இப்படி போட்டு சாப்பிடுவேன். நீ சாப்பிட்ருக்கியா? இங்கே சாப்பிடுவேன். விரலில் போட்டு மஞ்சள் கலர், பச்சை கலர். ஆமாம், பச்சை கலரு, ஆரஞ்சு கலரு, மஞ்சள் கலர் சாப்பிடுவேன். இது எனக்கு பிடிச்ச கலர். இப்படி விரலில் போட்டு சாப்பிட்ருக்கேன். பட் இது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்படி பார்க்குறேன் இப்போ. அது இங்கே ஆந்திராவில். ஏன் நல்லா இருக்குல்ல? ஒரு சப்வே இருக்கும் அப்படின்னாங்க. இதுவா சப்வே? இல்லை, 4 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோமா? இல்லையே. ஃபேமிலி எல்லாம் எங்கே இருக்காங்க? நம்ம எங்கேயாவது போயிட போகிறோம். உன் ஃபேமிலி தானே? பயங்கரமாக இருக்காங்களே. இந்த லொக்கேஷன் சூப்பராக இருக்கேன். வீடியோஸ் பண்ணுறதுக்கெல்லாம் பக்கமாக. நான் ஒரு சிவன் கோவில் இருக்கேன். இன்னைக்கு நான் முருகனை கும்பிடவே இல்லை. சாரி முருகா. வந்துச்சு ஃபீலிங்ஸ், வந்துச்சு ஃபீலிங். பத்திரமா கூப்பிட்டு முருகா. சாரி, உன்னை மறந்துட்டேன் காலைல கிளம்புற டைமில். சாரி. ஆக்சுவலி நான் ஊர்லலாம் சிக்கன், ஐ மீன் நான்வெஜ் எல்லாம் நம்ம வந்து ஃபிஷ்ஷு எப்போவுமே இருக்கும். ஏன்னா பீச் ஏரியா அப்படின்றனால ஃபிஷ் எப்போவுமே வீட்டில் இருக்கும். ஆனால் வந்து இந்த நான்வெஜ், அதாவது சிக்கன் தான் அதிகமாக சாப்பிடுவோம். ஸோ சிக்கன் வந்து சண்டே ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இங்கே சென்னை வந்ததுக்கப்புறமா எப்போ வேணாலும் திங்களான்ற ஒரு இது வந்துடுச்சு. சிக்கன் நான்வெஜ்னா சண்டே தான். இல்லையே, எப்போ வேணாலும் வாங்கலாமே. அது நம்ம வாங்குறோம். ஆக்சுவலி இங்கே வந்து சண்டே ஆனால் சிக்கன் மட்டன் கடையில் கூட்டம் அப்படியே நடக்கும். ஓகே. பட் எனக்கு வந்து அது மாதிரி பிரியாணின்றது வந்து என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது கல்யாண வீடு அந்த மாதிரி இருந்தால் தான் பிரியாணி. இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் பிரியாணி. இப்படி இப்போ டெய்லி பிரியாணி தின்னு அது வந்து அது நைட்டும் பிரியாணி. அதான்
அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிரியாணி முன்னாடி பிரியாணியா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இப்போ வர மாட்டேங்குது. அது மாதிரி இட்லி, அப்பம் இதெல்லாம் நம்ம பொங்கல், தீபாவளி, ஓணம் இந்த மாதிரி டைம் தான் அதிகமாக பண்ணுவாங்க. இடியப்பம் இதெல்லாம் இப்போ வந்து எப்போ வேணாலும் சாப்பிடலாம். ஸோ அது மாதிரிலாம் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போகுது. அதனால தான் ஃபுட்டு வந்து என்ன ஃபுட்டு என்ன சாப்பிடலாம்னு கேட்கும்போது ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது. இப்போ என்னத்தை திங்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஸோ உங்களோட கருத்தை வந்து எது வேணாலும் சாப்பிடலாம், எப்போ எது வேணால் சாப்பிடலாம், எப்போ வேணால் சாப்பிடலாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்லை இன்னும் போனோம். இவன் இந்த ஏரியா வந்த நேரம் விட்டு ஜிலேபி அதாவது ஆந்திரா பீப்புள்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே, இது ஒரு லூஸு. ஆக்சுவலாக மலையாளமும் இப்படி தான் இருக்கும். அவன் வந்து அதை வந்து சொல்ல மாட்டான். ஆனால் அதெல்லாம் பார்த்தா தமிழ் வந்து செமையா இருக்குல்ல, கரெக்டாக அந்த அழகா தமிழ் நல்லா தெரியுது. அதனால கரெக்டான ஒரு இதுக்கு மேலே என்ன சொல்கிறோம். வாங்க போகலாம். இந்த ரோடு எடு கொஞ்சம் ஸ்பீடில் போட்டு. மெமரி ஃபுல்லாக ஆகாம இருந்தால் சரி. மெமரி ஃபுல்லாச்சுன்னா முக்கியமான பிளேஸில் போய் மெமரி ஃபுல்லாகிடும் போயிடணும். இல்லை ரோடு ரிவர்ஸ் சூப்பராக இருக்குது. நம்ம போகிறோம், கரெக்டாக தான் போகிறோமா? கரெக்டாக தான் போகிறோம். சலாக்ஸ் கரெக்டாக தானே போகிறோம். கரெக்டாக தான் போகிறோம். ரொம்ப லாங்னு சொன்னான் அந்த பையன். ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு அப்படின்னா இது ஒரு சூப்பராக இருக்குன்னு வச்சு வீடியோவில். அதான் சொல்லலாம். கண்ணில் எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபுல்லாக மலையை போகிற அவங்க இருக்கணும். ஓ மை காட், இந்த மாதிரி இடத்துல தானே வண்டியை நிறுத்திட்டு வீடியோ எடுக்கணும். நல்லா அடி ஒன்று இங்கே எடுக்கிறியா? எடுப்போமா? சூப்பராக இருக்கு. இதான பாருங்க. இதுல இருந்து லெஃப்ட். ஸ்ட்ரெயிட்டா போணும். இந்த ஸ்ட்ரெயிட்டா காணிக்கணும். அப்ப யாரு எதை கேட் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் கேட்டுக்கலாமா? இந்த இடத்துக்கு ப்ரோ தடா ஃபால்ஸ் எப்படி போகணும்? அது என்ன ஃபால்ஸ்? இப்படி போகிறது என்ன ஃபால்ஸு? ஓகே, தடான்றது இல்லுங்க லாங் போனோம். இந்த ஒரே ஸ்ட்ரெயிட்டா ഇതായിരിക്കും പറഞ്ഞത് കേട്ടോ, ഒറ്റ വഴി പാത. பயங்கரமா இருக்கு. மலையை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. செமையா இருக்கு. பிளேஸ் எல்லாம் போக போக சூப்பரா இருக்கு. ஆனா போக 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 வழி வந்து சிறந்த வர மாதிரி ஃபீல் ஆகுதாச்சு. ரொம்ப சின்னதாயிட்டே இருக்கு வழி. ஸோ சரியான கிராமம். ரொம்ப கிராமம். ஆனா வந்து கார்ல வந்து நண்பர் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். மூடு ஒழுங்கா அந்த மழையே வந்து தருது. அப்படியா? அந்த செடிங்கெல்லாம் எப்படி அந்த தண்ணி வருது? எப்படி அது தெரியல. எனக்கு இந்த ஃபால்ஸ்ல இருந்து மேல இருந்து தண்ணி வருது. அந்த தண்ணி எங்க இருந்து வருது? ஆமா சொல்லுங்க. அது எப்படி ஃபால்ஸ்ல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும்? மழை பெய்தாலும் தண்ணி வருதுன்னு நான் சொல்றேன். மழையில மழை பெய்யுது, ஸோ அதனால தண்ணியா வருதுன்னு சொல்றேன் ஃபால்ஸா. இவன் சொல்றா இல்ல அது வந்து வெயில் அடிச்சிட்டு இருக்கும்போதும் தண்ணி வருதுன்னா அப்ப அங்க வேற எதுவும் இருக்கும் அப்படின்னு இவன் சொல்றேன். ஏதோ சொன்ன மாதிரி. பட் எனக்கு தெரியாது. மலையில ஏறி போய் பார்க்கவும் முடியாது. ஸோ உங்களுக்கு யாராச்சும் இதை பத்தி படிச்சுட்டு இருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க.
பெய்யுது அப்படின்னு நான் நினைச்சேன். இவ சொல்றா இல்லை அப்படின்னு. ஆனால் வெயில் இருக்கிற இடத்துல வெளிச்சமா இருக்கு, வெயில் இல்லாத இடம் இருட்டா இருக்கு. அங்கே வந்து மழை பெய்யுது அப்படின்னு நான் நினைச்சேன். பட் மேபி அது அடர்ந்த காடா கூட இருக்கலாம், மேபி எனக்கு தெரியல. ஐயோ மலையெல்லாம் பக்கத்தில் பார்த்துட்டீங்களா? ஐயோ சூப்பராக இருக்குல்ல. இங்கே வந்து புலி இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, ஆனால் உண்மையாக இல்லைன்னு தெரில. ஸோ நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்துட்டோம். காரில் வந்திருக்கறதுனால 300 ரூபா, ஒரு ஆளுக்கு 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 2 டிக்கெட்டு. ஸோ யா, அப்படியே இன்னும் போகணுங்க. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இன்னும் உள்ளே போகணும். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? செமையாக ஃபீல் பண்ணுறேன். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ளே போனால். ஆக்சுவலி இது வரைக்குமே நாங்க வந்த இடம் இதுதானே எனக்கு தெரியல. இப்போ வரைக்கும் அதுதானே, வேற இடத்துக்கு வந்திருக்கோமான்னு தெரியல. ஆனா வந்திருக்கோம் அவ்வளவுதான். ஆமா, ആ പ്ലേസ് എന്തെന്നറിയോ? ഇതന്നെ നമ്മൾ ആദ്യം നീ എൻ്റെ അടുത്ത് ചൂസ് ചെയ്യാൻ പറഞ്ഞില്ലേ, ആ പ്ലേസ് ആണിത്. ആഹാ അല്ലല്ല ഇതല്ല. അതല്ല, ഏതായാലും നിനക്ക് വീഡിയോ കണ്ടതുകൊണ്ടേ അവിടെ എത്തുമ്പോൾ അറിയാൻ പറ്റും. അതില്ല செமையா இருக்கும். பச்ச 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 அங்க சிட்டிக்குள்ள இருந்து ஃபுல்லா கட்டடத்தையே பார்த்து வெறுமையில இருந்த எனக்கு சும்மா பச்சை பச்சைன்னு பார்த்தோன்னே இதெல்லாம் எங்க ஊர்ல மண்ணு சிவந்த கலர்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி செம ஜாலியா இருக்கு. அதுல ஒரு பையன் சைட் அடிச்சுட்டே இப்போ நான் பையனை வச்சு வீடியோ எடுக்கலாம்னு பாக்குறேன். அப்படியா? இது இப்போ இப்பதான் ஒரு கூலி கிளாஸ்லாம் மட்டும். பைக்ல வந்தாதான் செமையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா குட்டி குட்டியா இருக்கு ரோடு. கார்ல போறோம். ஆமா, திமிர் எடுத்து கார்ல வரோம்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி கிடையாது, எங்களுக்கு கார் இருக்குன்றனாலே நாங்க கார்ல வரோம்னு கிடையாது. வெயில் முடியாது. எவ்வளவு தூரங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலேயே வருது. ஸோ அவ்வளோ தூரம்லாம் ചെറിയ ரோடான அது என்ன, அவ்வளோ தூரம்லாம் நம்மளால இது பண்ண முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் வண்டியில் போயிட்டே இருக்காங்க. எல்லாரும் பைக்ல தான் போறாங்க, நம்ம மட்டும் தான் கார்ல போறோம். ஆக்சுவலி எனக்கு பைக்கில் போகிறது தான் ரொம்ப பிடிக்கும். அது ஸ்ரீ கூட போகிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரொம்ப லாங்காக இருக்குன்றனால இதுக்கே எனக்கு தலைவலிக்காரு. ரொம்ப லாங் அப்படின்றனால நாங்கள் வேற வழி இல்லை, நம்மகிட்ட ஒன்று இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஐயோ சூப்பராக இருக்கணும். டயர்டாக பைக்ல வந்தா டயர்ட் ஆயிருக்குங்க. டைனியா வர்ற வழி எல்லாமே ஒரு மாதிரி வாய்க்கால் மாதிரியே குட்டி குட்டியா தண்ணி போயிட்டே இருக்கு. சூப்பரா இருக்கு. அது வந்து இறங்கிட்டோம். வெள்ளம், ஐயோ வெல்கம் டு ஃபால்ஸ். അവിടെ പോയി ஓ 8 to 4 o'clock வர சச்சி சமயம். ரோடு தான் அல்டிமேட். இந்த ரோடெல்லாம் நல்லா போட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும். சாரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா. ஆக்சுவலி நம்ம ஹைட்ல போயிட்டு இருக்கோம், மேல கீழே போயிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். அந்த மலையை பார்த்த இடத்துல போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு மாதிரி ஹைட் ஏறின மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குல்ல உனக்கு. தாடு நோக்கு வெள்ளம். பேக்கில் வந்து ஒரு இது வரணும் இல்லையா, ஆட்டோ வருது. காணாமல் விசாரிச்சு தண்ணி எல்லாம் വേണ്ട മരങ്ങള്. ഇത് ഏതോ സിനിമയിൽ ഞാൻ കണ്ടിട്ടുള്ളത് ഈ സ്ഥലം. மின்வெட்டு நாளில் இல்ல இந்த இடம் இல்ல, பட் இந்த மாதிரி தானே அடியில அங்கங்க கம்பு இருக்கும். அது மாதிரி தான். ஒண்ணு இது என்ன போயிட்டே இருக்கு, இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? இன்னும் 10 minutes. இன்னுமா ஒரு நான் மலை ஏறணும். ആക്ച്വലി മേളിൽ കേറി ആക്ച്വലി ഇത് മലയാണല്ലേ നമ്മളിപ്പോ കേറണതും. കുറച്ച് ദൂരം മല. இந்த வேயை வந்து ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காங்க. ஏன்னா உப்பளம் எந்த ஸ்தலம் உப்பளம் ரொம்ப மோசமா. ஐயோ வளைஞ்சு போகுது பா.
இதெல்லாம் அசால்ட்டு ஸ்ரீக்கு. எவ்வளோ வளைஞ்சு குறுகிய ரோடாக இருந்தாலும் ஸ்ரீ அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் அப்படியே ஹேண்டில் பண்ணுவாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதெல்லாம் வந்து இங்க ஒரு கையை விட்டு ஓட்டுற பத்தியா? தில்ல பத்தியா? தலைக்கு தில்ல பத்தியா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதெல்லாம். ஏய் வாட்டர். ஓ மை காட், வாட்? சீ எവിടെ போய் நிக்கின? എനിക്ക് അറിഞ്ഞൂടാ. ഇനിയും പോണം. എനിക്ക് അറിഞ്ഞൂടാ സിസ്റ്റർ. ആക്ച്വലി ഇതല്ല, ഇനിയും പോണം. ബാക്കിൽ നിന്ന് വണ്ടി വരുന്നുണ്ട് കേട്ടോ, ഒരു ഓട്ടം വരുന്നുണ്ട്. അവരെ വിട്ടെങ്കിൽ അവരെങ്ങനെ ഫ്രണ്ടിൽ പോകും. അങ്ങ് പാര്. അയ്യോ அல்டிமேட். ஏன் ஆண்டி சிரிச்சிட்டு போறீங்க? எங்களுக்கு ஓட்ட தெரியாம இல்ல ஆண்டி, வழி தெரியாதனால நீங்க மேல போங்க. அந்த ஓட்டவை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம். கேட்டி எல்லாம் பிரெயினுங்க, பிரெயின். இது மாதிரி ஒரு விண்டோ ഇങ്ങോട്ട് വന്നാ. ഓ അമ്മ നോക്ക് ശ്രീ, ഇപ്പൊ നമ്മൾ പോയിരുന്നെങ്കിൽ ആ വഴിയല്ലേ പോയിരിക്കുള്ളൂ. അങ്ങനെ തന്നെ പോണോ? ഓ ഇതെല്ലാം ഒരേ വഴി തന്നെ, ഇവര് കൂടെ നമ്മൾ പോണോണ്ടിരിക്കുക. അയ്യോ സൂപ്പറായിരിക്കണം, നമുക്ക് ഗുഹ പോലെ ഇരിക്കണം. ദൈവമേ ദൈവമേ நன்றி சொல்வேன் தெய்வமே. மேலே எட்டு ஒரு சுத்து அப்படியே ரொட்டீன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இப்போ என்ன ஏரியான்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியல. ஸோ நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. ஐயோ ஐயோ ஜாலியாக இருக்கு. ஸ்ரீ வந்து கீழே வண்டி விட்டுட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கு. ரோடு தான் அல்டிமேட்டு. ஐயோ எப்பா சாமிகளா, அவ்வளோ ரூபா வாங்குறீங்களேடா. இல்ல ஒரு காருக்கு மட்டுமே 400 ரூபா வாங்குறீங்களே, அது வந்துட்டு இந்த ரோட கொஞ்சம் போடலாம்ல. என்ன ஸ்ரீ? ஆமா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, வாங்குறதுலயே ரெடி, திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஆமா பக்கத்துல வந்துட்டோம் போல. சரி கார் எந்த விடாங்கட்டா, கார் பார்க்கிங் இங்க இருக்கே, தெரிகிறதா? கார் பார்க்கிங். ஏன் நம்ம தான் லேட். அப்ப இங்க காரை விட்டுட்டு இன்னும் எவ்வளவு தூரம் உள்ள நடந்து போகணும்னு தெரியல. ஸோ கார் பார்க்கிங் செய்துட்டு போவான், வேறு நடந்து போய்க்கொண்டிருக்கணும். ஸோ யா உள்ள இவ்வளோ பேர் வந்துட்டாங்க காய்ஸ். ஸோ நாங்களும் இங்கே விட்டுட்டு அப்படியே நடந்து போவோம். அப்படி கைஸ் வந்துட்டோம். ஐயோ டிக்கெட் எடுக்கணும் ஸ்ரீ. டிக்கெட்லாம் வேணாம். வந்தாச்சு. ஏன்னா உள்ள நடந்து போனோம். இப்போ பார்க்கிங் ஆக்சுவலி எனக்கு என்னென்ன தெரியல, இங்கே என்னென்ன பண்ணுறதுனே தெரியல. நாங்கள் 2 பேரும் பேக் முடிச்சுட்டு இருக்கோம். அது குப்பை தொட்டி. நீனா குப்பை தொட்டியா? யூஸ் மீ. ஆமா எல்லாரும் யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. எல்லாம் யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. சரி ஓகே உள்ள போய் பார்க்கலாம், அதுக்குள்ள மெமரி ஃபுல் ஆயிடும். எந்த ஃபேமிலி இனியோட ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போடுறாங்க. சண்டை போடுறாங்க எல்லாம் குட்டீஸ். ஐயோ ஐயோ இங்கே பாருங்க. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்த இடம்னு.
பாத்து இல்லைண்ணா மீன் பார்த்தீங்களா மீன் இது மீன் ஒன்றும் செய்யலாம் ஃபிஷ் பெடிக்யூர் பார்க்குறீங்களா ஃபிஷ் பெடிக்யூர் இன்னைக்கு இவனோட செலிப்ரேஷன் டே ஸோ ஸ்டார்டிங் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. So she is in happy mood now. கீழே இறங்கணும்னு ஆசையா இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. போயிடுவோமோ, அப்படியே போயிடுவோமோ அடிச்சிட்டு. இதுக்கு எவ்வளோ மீன் பறக்க பறக்க போலாம். நெக்ஸ்ட் ஆளுல போய் வா இடம் பிடிப்போம். இதுல இறங்காம பറ്റോ? ചാറും ചാറും ആണെന്നല്ലേ? ഓക്കെ. ഓട്. ഓക്കെ, അടിപൊളി. டாடா. காய்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. ஸோ இது வந்து டைகர் ஜாக் ஃப்ரூட் பூல். இது வந்து சூப்பராக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி vlog அடிக்கடி நான் போட்டுகிட்டே இருக்கேன். இனிமேல் எங்கெங்கெல்லாம் போய் சூப்பராக சுற்றி பார்த்து vlog போகலான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ட்ராவலிங் vlog. ஆல்ரெடி நம்ம ஒரு டெம்பிள் vlog பண்ணியிருக்கோம். என்ன டெம்பிள்? முருகன் டெம்பிள் vlog பண்ணியிருக்கோம். முருகன் சரி, அதுவும் அட்வென்ச்சர் தான். இதுக்கு மேலே இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரியல. நிறைய நேரம் ட்ரெக் பண்ணி நடக்கணும். எஸ். இது வந்து வினியோட ட்ரீட்டு. சாரி, வினியோட எந்த பக்கெட் லிஸ்ட். அவன் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டிருந்து இன்னைக்கு தான் நல்லா முடிஞ்சுது. ஸோ இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவள் ஹாப்பியாக இருப்பான்னு நினைக்கிறேன். யா, ஹாப்பி. ஐ எம் ரியலி ஹாப்பி. தேங்க்யூ. கம் ஆன். இங்கே இது மாதிரி வந்து நிறைய வந்து பூல் மாதிரி வழி இருக்கும். வழி பாருங்க. இது உள்ள ஒரு இடத்துல வந்து தண்ணி போயிட்டு இது மாதிரி நிறைய பேர்ல இருக்கும். இல்லைங்க, நாக்கு தள்ளுதான். வெள்ளம் எடுத்துட்டு வான்னு சொன்னேன், கேட்கவே இல்லை. அது மாதிரி தூக்கிட்டு ஒண்ணுமே சொல்லிட்டு இல்ல இல்ல இவ சொன்னா அங்க தண்ணி தானே. ரெண்டாவது இப்ப சொன்னேன், இப்போ ரெண்டாவது சொன்ன தண்ணி எடுன்னு சொன்னா, மூணாவது சொன்னா, ஒரு வாட்டி சொன்னா அதைத்தான் ஃபாலோ பண்ண முடியலங்க. ஆனா இவ்வளோ தூரம் இருக்கும் நான் எதிர்பார்க்கல. எனக்கு பாருங்க இவ்வளோ முடி இருக்கு, அவளுக்கும் முடி இருக்கு, அப்போ முடியலன்னு போய் சொல்றான். இங்க நிறைய பூல் இருக்கு. மேங்கா பூல், டைகர் சொல்லிட்டேன், ஆல்ரெடி சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். ஓகே, நாங்கள் வந்து என்னோட மொபைலில் சார்ஜ் கம்மியாக இருக்கனால அங்கங்கே நான் எடுக்கிறேன். திரும்ப முதல்ல 1 கிலோமீட்டர் பெட்டுன்னு போ. ரெடி. நல்லா இருக்குல்ல?
வா. ஸோ இந்த தண்ணியில் நடந்து போகிறோம். நடக்காம பற்றியோட சரி வந்து தண்ணி இல்லைன்னு சொல்றாங்க கிட்ட போக போக. அப்படியே இங்க பாருங்க. நான் பார்க்கவே இல்லை. என்னடா என்னடா சாப்பிட கிடையாது. தண்ணியை பாருங்களேன், செம்மையா இருக்கு. இங்க நிறைய பேர் இருக்காங்க. தண்ணி இதுல இறங்கி குளிக்காமா இப்படி? இருடு அங்க போயிட்டு வந்துடலாம். இங்க பாருங்க இங்க தண்ணி இல்லைன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் நடந்திருப்போம். இன்னும் 5 கிலோமீட்டர் உள்ள போகணும். அதை பாருங்க முடியல, அது வழி முடியல. ஆனா அருவியில தண்ணி வருதான்னு தெரியல. கடுப்பா இருக்கு எனக்கு. இதுக்கு வினி வினி வெயிலோடு விளையாடி காலு குத்துச்சு. இதுல மாட்டி விட்டுறலாமா? போயிட்டு இருக்கேன் கைஸ். வாட்டர் ஃபால் இல்லை, வாட்டர் தான் இருக்கு. பட் ஐ ஹாப்பி. அவள் ஹாப்பி ஆகிட்டாலாம், அது போதும். ஆக்சுவலி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா யாரும் இல்லைங்க, நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. குளிக்கிறாங்க. ட்ரைபாட் இருந்தால் வச்சுருந்துருக்கலாம். மிஸ் பண்ணிட்டேன். செம்ம கூலிங்காக இருக்குது தண்ணி. நல்ல வேலை நான் கொஞ்சம் திக்கான ட்ரெஸ் போட்டு வந்தேன். நான் நீ திக்காக தான் போட்டிருக்கா? இன்னும் எடுக்காம பாருங்க. அம்மா ஐயோ போகணும். ஐயோ வருது. வாட்டியா? நத்திங் பேபி. നമ്മളെ ആണോ അവർ പറഞ്ഞോണ്ട് പോണേ? എന്തോ പറ, എല്ലാരും തിറ്റാൻ. ஏதாவது என்னடா ஏன் சண்டை போடுறீங்க? ரெடி ரெடி பேபி. എങ്ങനെ ഇരുന്ന് അങ്ങനെ ഇരുന്ന് പതുക്കെ താഴെ പോ. அம்மா மண்டல இறங்குது. നല്ല അകത്ത് പോ. അങ്ങനെ കട ഇത്രക്ക് കല്ലിരിക്കുന്നു. അങ്ങനെ കട 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 കല്ലുണ്ട് കേട്ടോ. വെള്ളത്തിൽ കട. അവളെ കാത് പിടിച്ച് അവിടെ സെല്ലുകളുണ്ട്. കളിക്കളി. റെഡി? ഏയ്
മതി. അവിടെ നമുക്ക് ഇവിടെ ഇരിക്കണമായിരിക്കും. ബാ എൻ്റെ അടുത്തൊന്ന് ഇവിടെ ചെരുപ്പൊക്കെ കാണുന്നില്ല. ക്യാമറ ഇങ്ങനെ ചരിച്ചു ഇങ്ങോട്ട് നിൽക്ക്. ഇവിടെ ഇടുന്നുണ്ടല്ലോ ചരിഞ്ഞിരിക്കുന്നു. ഓക്കെ ചെരുപ്പ് വേണമെങ്കിൽ കട്ട് ചെയ്യാം. വാ എനിക്ക് അബ്ദുല്ല ഇഷ്ടമാണ്. അവർക്ക് என்ன காலேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் செம்ம இதுதான் தெரியுமா இல்லை. Oh my god. Yara. La 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 la. Okay. La 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 la. Yeah baby. Come on. ഇവിടെ വരണേ. എൻ്റെ കൈ പിടിച്ചോ, ഞാൻ ഇരിക്കട്ടെ. ഒല്ലി വാ. நீ வந்து அந்த முருகன் கோயில்ல பிடிச்சு பிடிச்சு அதுதானே எളുப்பம் கண்டா. അവിടെ എന്നാ പറ്റില്ല. ഞാൻ പിടിച്ചിരിക്കുന്നു. എൻ്റെ അടുത്ത് ഇവിടെ ഇവിടെ ഇങ്ങനെ ക്യാമറ നോക്കിയിരിക്കാം. അടുത്തത് ഇങ്ങനെ ഇരിക്കാം. മെമ്മറി ഫുള്ളായിരിക്കും. അങ്ങനെ കാലം നിൽക്കും. காலை மேலே தூக்கி கல் இருக்கு. இல்ல இல்ல சிரிச்சுட்டு கல்லு மேல ஆல்ரெடி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்குள்ள வண்டி வருது. இதுல ஏறி போட்டு வைப்பு வைப்பு தம்ம வைப்பு இருந்தாலும் நம்ம இதுக்கு தான் வந்து ஐயா நமக்கு தனி பிரைவேட் பிளேஸ். பூல் கிட்டி பூல். இப்போ என்ன பண்ண தெரியுமா, அது இருந்து எல்லாம் அப்படியே தெரியும். ஸ்ரீ ரெண்டு பேரும் முடி நகர்த்து வளர்த்து விட்டு எடுക്കാം. கீழே விழுந்துட்டேன். உள்ளே விழுந்துட்டேன். கமான் கமான். 1 2 3 மூக்குறதுக்கு உள்ள கறி. அம்மா அப்போ விழுந்துறா. இதுல பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் போல. அப்போ தலைல வலிக்குது. வெள்ளம் ஏறி கொண்டேது. ஆமா ஒரு ஆடணும், கொஞ்சமா ஆடணும், அதிகமா ஆடக்கூடாது. இதுக்கு தான் கண்ணு சவந்தா. என் கண்ணு ஒரு மாதிரி தான் இருக்கு, ஒரு மாதிரி வெயிட்டா இருக்கு. வெள்ளம் கலங்கணும் நமக்கு தானே இருக்கேன். ரீல்ஸ் பண்ணலாமா ஏதாச்சும்?
ரீல்ஸே வராது. நெட்வொர்க்கே இல்லாம எப்படி ரீல்ஸ் பண்ணுறது? என்னங்க விசாரிச்சுட்டு பாரா. நீ தான் அது பண்ணிட்டிய பீச்ல. அர்ஜுனா அர்ஜுனா ரீல்ஸ் பத்தியல்ல ரொம்ப ஆனந்தமா விளையாடிட்டு சாகடிக்க கூட்டு வந்துருக்கா காய்ஸ். வளர்த்துல மூங்கி ஒரு எழுந்துக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுக்கலாமா? அப்படியே ஃபுல்லாக அப்படியே நனைஞ்சிட்டு இருக்காங்க. சாரி சாரி வேலை பட்டுச்சா? எதுக்குடா கத்துறீங்க? எதுக்கு கத்துறீங்க? சொல்லிட்டாது கட்டுங்கடா பைத்தியக்காரங்க. இது வந்து குளிக்கணும். நம்மள போகாம குளிக்காம இருங்க. வெயிட் அவங்கள போகணும் இல்லை நானே பாருங்க போனு சும்மா ரீல். இன்னைக்கு நைட் ரீல் சும்மா ரீல். சமயத்தர 12ன்னு சொல்லுங்க. வழுக்குது. அது தள்ளி விடு. சரி ஓகே. இதாயிட்டு நம்ம வெள்ளத்தை மட்டும் இறங்கலாம். ஹலோ கைஸ், இப்போ டைம் என்ன தெரியுமா? மத்தியானம் 12 மணி. ஸோ நாங்கள் எங்கே இருக்கோம்னா தடோ ஃபால்ஸ்ல இருக்கோம். இங்கே இருக்கிற கிளைமேட்டும் இங்கே இருக்கிற அட்வென்ச்சரும் இங்கே இருக்கிற தண்ணியோட ஸ்டில்னஸும் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? வாங்க. ஸோ ஜாலியாக கைஸ் நிறைய பேர் இங்கே சுற்றுவாங்க. ஆமாம், உங்களை இந்த மாதிரி ஒரு வீடியோ கூட எடுக்க நல்லா இருக்கு. இது ஸ்விம்மிங் பூல் எப்படி ஸோ மெமரி ஃபுல்லாக கூட சரி செம்ம ஜாலியா. ஐயோ உள்ளெல்லாம் தெரிஞ்சிருக்குமோ? ஃபன்னாக இருக்கு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருந்துக்கணும். ஆனந்த பத்மநாப என்னடி இது? ஆனந்த பத்மநாப இங்க வரு. இந்த ஊரு வெள்ளம் பிடிக்கும். ஓகே ஏய் பசிக்குது போலாமா? போலாம் போலாம். சாப்பிடுறோம் பைத்தியம் ஆயிடுச்சுங்க. அவங்க வந்து தண்ணி மேலே ஏறி ஏறி பைத்தியம் ஆயிடுச்சு. பைத்தியம் வினி பைத்தியமா மாறின தருணம் இது. நீ வினி பைத்தியமா மாறின தருணம் இது. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். என்னங்க வாசிகசியமா பேச ஏங்க எங்க வாசிகசியமா பேசுறாங்க என்னன்னு தெரியல. ஏய் பசிக்குது போலாமா? போலாம். சாப்பிட முன்னால சாப்பிடுறோம்.
சாப்பிடுவோம் பைத்தியம் ஆயிடுச்சுங்க சாப்பிடுவோம் அவளுக்கு இங்க வந்து தண்ணி மேலே ஏறி ஏறி பைத்தியம் ஆயிடுச்சு. வினி பைத்தியமா மாறின தருணம் இது. வினி பைத்தியமா மாறின தருணம் இது. நிறைய பேருக்கு அது டவுட் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏய் చంపేస్తాను ఒక్కడా என்னது என்னங்க இவன் அசிங்க அசிங்கமா பேச ஏங்க அவன் அசிங்க அசிங்கமா பேசுறாங்க என்னன்னு தெரியலங்க. அமைதியா இருந்துச்சுன்னா என் காலை வந்து கிச் கிச் பண்ணுதுங்க. எவ்வளோ மீன் பாருங்க. இந்த மீனுங்கெல்லாம் என் காலை வந்து கடிக்குதுங்க. தூரம் எல்லாம் பெரிய மீன் ஏன் இப்படி தட்டி விட நம்ம போகும்போது தட்டி விடணும் அதை வரணும். பயமே இல்லையா உங்களுக்கு? அவங்கதான் வரணும் அந்த கோயில் இருந்தாங்க லேடிஸா அவங்க இங்க